குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், ஏதோ ஒன்று. இந்த வீடியோ எப்போ அப்லோட் ஆகும்னு தெரியல. ஸோ அதுக்கேற்ற குட் விஷஸ் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பார்த்துட்டிங்களா சார்? நல்லா இருக்கேண்ணா, சாரி நல்லா இருக்காலாம், ஃபீமேல். ஓகே, ஆல் செட். இப்போ வந்து கிளம்பலாம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சொல்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். ஏன்னா இந்த ட்ரிப்பு கிளம்பும்போது நான் வீட்டில் போய் சொல்லிட்டு தான் கிளம்புனேன். கேரளா போகிறதா. ஆக்சுவலாக இதில் ஃபேக்ட் என்னென்னா, நான் கிளம்புற அன்றைக்கி கேரளாவில் லாக்டவுன், வண்டியில் நம்பர் பிளேட் இல்லை. ஸோ இல்லைனா நான் போயிருப்பேன், கண்டிப்பாக கேரளா போயிருப்பேன். அந்த ரீசன்ஸ் எல்லாம் நான் வந்து கேரளா போகல. இப்போ வந்து கோயம்புத்தூர் தான் போகிறேன். எஸ், வி ஆர் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர். அரவுண்ட் 400 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம் நண்பா. வித்தின் வந்து ஒரு, நான் எதுவும் டைம்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கல. ஏன்னா வந்து வண்டி வந்து இப்போ பிரேக் இன் பீரியடில் இருக்குது. ஸோ R15 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 1000 கிலோமீட்டர்ஸ் இல்லை, ஓனர்ஸ் மேனுவல் வந்து ஃபஸ்ட்டு 500 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து 5000 to 6000 RPM தாண்டக்கூடாது. ஸோ அதாவது ஸ்பீட் லிமிட் பார்த்தோன்னா, ஈவன் இன் 6th கியர் வந்து 60 to 70 அந்த ஸ்பீட் லிமிட் வந்து தாண்டக்கூடாது. ஸோ வந்து நம்ம 60 அந்த 70 ரேஞ்சஸில் தான் க்ரூஸ் பண்ண போகிறோம். ஸோ இட் மே டேக் அப்ராக்சிமேட் ஒரு 7 to 8 hours எடுக்கலாம். பார்க்கலாம், ஸ்பீடோமீட்டர் பார்க்கலாம். நீங்கள் மேக்ஸிமம் 70 போவோம். அப்படியே ஒன்று 2 போகலாம். அதுக்குன்னு என்னடா 71 போகுது அப்படின்னு கேட்டுறாதீங்க. போகலாம், சலேகா. ஓகே, திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் டோல்கேட். எந்த டோல்கேட் பார்த்தா தெரியுது? அது எனி கேசஸ். ஆமாம், வேலூரில் இருக்க பள்ளிகுண்டா டோல்கேட் தான் அது. பெரிய பெரிய மோட்டோ விலாகர்ஸ், சரி ப்ரோ, நம்பர் பிளேட் ப்ரோ, இதில் போகாத யூடியூபர்ஸே கிடையாது, விக்னேஷ் பிடி. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய மோட்டோ விலாகர்ஸ்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இன்றைக்கி வந்து நம்ம இது மாதிரி ஒரு செட்டப்பில் போயிட்டுருக்கோம். அதாவது கோப்ரோ, ரைடிங் கிட்டு, சொந்தமாக பைக்கு, புல்லரிக்குதுப்பா கேட்கும்போதே. எஸ், வி ஹவ் டன் இட். ஓரளவுக்கு பண்ணியிருக்கோம், இன்னமும் பண்ண போகிறோம். கண்டிப்பாக ஃப்யூச்சர் மோட்டோ விலாகர்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன ஏஜஸில் இருக்கிற பசங்களாம் போகிறாங்க, லாங் ரைட்ஸ் போகிறாங்க. ஓகே, நாட் அன் இஷ்யூ. ஒரு சிலர் வந்து வீட்டில் சொல்லிட்டு போகலாம், இல்லை வீட்டில் என்ன மாதிரி சொல்லாமல் போகலான்னா, நான் எப்பவுமே எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னா போயிட்டு வந்து சொல்லிடுவேன். ஸோ என் கேட்டகரியில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஓகே, எது போனாலும் வந்து சேஃபாக ரிட்டர்ன் ஆகணும் வீட்டுக்கு. அதான் வந்து மெயின் மோட்டிவ். நம்ம போகிறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஓகேவா? போயிட்டு வந்து சேஃபாக ரிட்டர்ன் ஆகணும். அதனால் வந்து முடிஞ்ச சேஃப்டி கேஸ், மினிமம் சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான ஹெல்மெட், அப்படி இன்னும் கொஞ்சம் அதுக்குன்னு உடனே ஜாக்கெட்ஸ் அதெல்லாம் போடணுன்னு அவசியம் கிடையாது. போக முடிஞ்ச அளவுக்கு ஒன்று வீட்டில் முடிஞ்சால் கேட்டு வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா அவங்க சேவிங்ஸ் வச்சு வந்து ஒரு ஸ்டார்டிங் பட்ஜெட் ஒரு 4000 to 5000 இப்போல்லாம் ஒரு சூப்பரான ஒரு லெவல் 1 ப்ரொடெக்ஷனை வச்சு ஜாக்கெட்லாம் வருது. லைக் மோட்டோ வியர் பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் அதெல்லாம் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா சேஃப்டின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். என்னோடய பட்ஜெட்டுக்கு வந்து நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் மொத்தம் 3 பொருள் வாங்கினேன். நம்பர் 1 வந்து ஹேக்ஸார் பிராண்டில் ஹண்டர் அந்த மாடல் ஹெல்மெட்டு. அது வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக R15 செட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பிபிஜி வாயேஜர் ஜாக்கெட்டு அண்ட் பிபிஜியில் சேம் டூரர் க்ளவ். அது வந்து வாட்டர் ப்ரூஃப் ஆல் வெதர் க்ளவ் அது. ஓகேவா? இதை பற்றி எதாவது ரிவ்யூ வேணுன்னா சொல்லுங்கள், போட்டுடலாம் கண்டிப்பாக. ஒரு அழகான சன்ரைஸ், விட்டமின் டிக்கான பெஸ்ட்டு சோர்ஸ். இதெல்லாம் சொன்னால் தான்ப்பா மோட்டோ விலாகர் நம்புகிறாங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கட்டும். விட்டமின் டி கிடைக்குதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்லாம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். டிப் நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் முடிகிறதுக்கு அப்படிலாம் ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஜின் ஓவராக ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது, இல்லை அதிகமாக ஆக்சிலரேஷனுக்கு கொடுக்கக்கூடாது. இதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ தான் வந்து அது என்ன சொல்கிறது, புது குழந்த மாதிரி பழகணும். நீங்கள் ஓட்டுற ஸ்டைலுக்கு வந்து அது செட் ஆகணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த 30 days அப்படி இல்லைனா 1000 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுறப்ப ஆயில் கண்டிப்பாக மாற்றிடுவாங்க சர்வீஸ் சென்டரில். ஸோ ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது அந்த மெட்டாலிக் ரெசிடியூ, ஸ்க்ராப்பு எதுவாக இருந்தாலும் அந்த ஆயில் கூட சேர்ந்து வெளியே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷ் ஆயில் போடும்போது வந்து உங்கள் இன்ஜின் வந்து உங்கள் ரைடிங் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக செட் ஆகிடும். ஸோ
இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிறது. இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளே ஒரு லாங் ட்ரிப்புக்கு தேவையான எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸு, அப்படி இல்லைனா நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படின்றத வந்து நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஓகே, ரோடோட சைட் வியூலாம் நல்லா இருக்குது. கொஞ்சம் அப்படியே பிஜிஎம்மோட கேட்டுட்டு வாங்க. பார்க்க அழகாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் நாட்டம் மட்டும் அதிகமாக இருக்குது, தாங்க முடியல. ஆசம் வியூ பாருங்க, போட்டிங்லாம் போகலான்னு நினைக்கிறேன். நல்ல பெரிய ஏரியா இருக்குது. வாவ் 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 நண்பா, போட்டிங் இருக்குது நண்பா. ஹைடா, என்ன ஏரியா நமக்கும் தெரியாது. ஓகே, நம்ம ஜாராவை கட்டாமல் நண்பா. இது ஆக்சுவலாக என்ன ஏரியானே தெரில. ஹைவேல போயிட்டு இருக்கும்போது சைடில் நல்லா பெரிய ஏரியா தெரிஞ்சா அப்படியே ஒரு ஊருக்குள்ளே பூந்துட்டோம். டிப் நம்பர் 2 அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் ஸ்ட்ரெச் இழுக்கும்போது எந்த ஒரு இன்ஜின் வந்தாலும் கண்டிப்பாக ஒரு ஹோவர் ஹீட்டிங்கிற இஷ்யூ வந்து கண்டிப்பாக வரும். ஸோ நம்மளது வந்து 155 ஸ்போர்ட்ஸ் டூரர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தான் 155cc லிக்விட் கூல்டாக இன்ஜினாக இருந்தாலும் சரி, எதர் வந்து ஒரு கண்டினியூஸாக 1 hour கண்டினியூஸ் ரைட், அப்படி இல்லைன்னா 100 kilometers எது ஃபஸ்ட்டாக வருதோ அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 minutes பிரேக் விட்டால் இன்ஜின் வந்து அட்வைசபிள் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ மோஸ்ட்டாக அவங்களுக்கு எடுக்கிற பிரேக் டைமில் எப்படியும் டீ குடிக்க சாப்பிட்டு அந்த மாதிரி பிரேக்ஸ் கண்டிப்பாக எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு 10 to 15 minutes கூல் ஆனால் போதும். ஸோ திஸ் இஸ் வாட் நான் டிப் நம்பர் 2ல் சொல்ல வர்றது. ஸோ வில் கோ இன்டு டிப் நம்பர் 3. இந்த மாதிரி ஒரு லாங் போகும்போது வந்து மோஸ்ட்டாக ஸ்போர்ட்ஸ் வண்டி எடுத்துகிட்டு போனால் கூட இன்னொரு வண்டி கம்பெனி இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அண்ட் அது வந்து எப்படின்னா ஒரு ஃப்ளாட் சீட் இருக்கிற மாதிரி நல்ல குஷன் டைப்பாக, லைக் ராயல் என்ஃபீல்டு அந்த மாதிரி வண்டியில் எடுத்துகிட்டு போகும்போது மாற்றி மாற்றி ஓட்டினா உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து பேக் பெயின் தெரியாது. அண்ட் உட்காரத்துக்கும் நல்ல ஒரு குஷனிங் சீட் இருக்கும் உங்களுக்கு. இன்கேஸ் வேறு வழியே இல்லை, ஒரே வண்டி தான் இருக்குது, அதுவும் ஸ்போர்ட்ஸ் மிஷின், இந்த மாதிரி ஒரு ஹாட் சீட் இருக்குன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குஷன்ஸ் ஆட் பண்ண பார்த்துக்குங்க. வேறு வழியே இல்லை, குஷன்ஸ்லாம் ஆட் பண்ண முடியாதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 துணியாச்சும் கீழே வச்சுங்க. அப்போ தான் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் போக முடியும். இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் தருமபுரி தாண்டி நம்ம வந்து சேலம் பார்டர் என்டர் ஆகிட்டோம். இந்த ரோட்டில் வந்து கொஞ்சம் உஷாராக தான் ஓட்டணும். மோஸ்ட்டாக நிறைய லாரிஸ் வந்து இந்த மலையில் ஏற முடியாமல் நிற்கும். மோஸ்ட்டாக அந்த நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ஆமாம் மாதிரி பொறுமையாக போகும். ஃபர்ஸ்ட் இல்லை செகண்ட் கியர்லேயே தான் பொறுமையாக நகர்த்திட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அக்ரெசிவான ஸ்போர்ட்ஸ் மிஷினில் வந்து நம்ம பொசிஷன் தாங்க மெயினாக முக்கியம். R5 பொறுத்த வரைக்கும் நம்ம காலில் வந்து பொசிஷன் ஹோல்ட் பண்ணி உட்காந்தா பேக் பெயின் அண்ட் ரிஸ்ட் பெயின் வராது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அண்ட் ஈவன் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், அது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ யாரும் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் மிஷினில் லாங் ட்ராவல் பண்ணால் அந்த மாதிரி வந்து ஒரு பொசிஷன் மெயின்டைன் பண்ணி போங்க. பில்லியன் ரைடர் வந்து மோஸ்ட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இல்லை வந்தே ஆகணும் அப்படின்னா ஒரு நல்ல பிரேக் அடிக்கிற பாயிண்ட் அந்த மாதிரி டைமில் முன்னாடியே தெரியும் பிரேக் அடிக்க போகிறோம் அப்படின்னா அவங்கள வந்து டேங்க்கில் வச்சு சப்போர்ட் பண்ணிக்க சொல்லுங்கள். ஏன்னா அவங்க பாடி வெயிட் ப்ளஸ் உங்கள் பாடி ஃபுல்லாக அவங்க மேலே வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க ரிஸ்ட்டில் தான் இருக்க வலியோட ஆகும். அது இன்னும் எக்ஸ்ட்ரா வலி கொடுக்கும் உங்களுக்கு.
இந்த மாதிரி ஒரு லாங் ஸ்ட்ரெச் எடுத்துகிட்டு போகும்போது வந்து பவர் பெட்ரோல் அப்படி இல்லைனா ஸ்பீட் பெட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பெட்ரோல் யூஸ் பண்ணிங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும், அதுக்கேற்ற மாதிரி மைலேஜும் நல்ல. இந்த வீடியோ எண்ட் ஆகிறதுக்குள்ளே உங்களுக்கு நான் மைலேஜ் டெஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோலாம் இல்லை எங்கிட்ட, நான் சைடில் ஒரு மாண்டேஜ் மாதிரி போட்டிருப்போம் உங்களுக்கு. நான் சொல்கிறேன், லாஸ்ட்டில் சொல்கிறேன் எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக அஃபிஷியலாக சேலம் என்டர் ஆகிட்டோம். இன்கேஸ் யாராவது சேலமில் இருந்தால் கீழே சின்னதாக ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க, ஐம் ஃப்ரம் சேலம் ப்ரோ, இல்லை நம்ம ஊர் ஏதாச்சும். ஸோ அது வந்து ஒரு சின்ன மோட்டிவேஷன் தான், வேறு ஒன்றும் இல்லை. அது இருந்தால் கொஞ்சம் லைட்டாக புஷ் பண்ணி விட. நான் அடுத்த வீடியோ நம்ம ஜாரா வந்து சேலமில் தான் 500 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். எஸ், இது வந்து எந்த ஊர் பார்த்தீங்கன்னா சேலத்துக்கும் ஈரோடுக்கும் இடையில காக்காப்பாளையம் அண்ட் சங்ககிரி, ஏதோ ஒரு ஊர் பர்டிகுலராக தெரில எனக்கு. சைடில் இந்த மாதிரி திருநெல்வேலி ஒரு மலை இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி மலைலாம் வரும் இடையில. ஹாய், ப்ரெசன்ட் லொக்கேஷன் வந்து அவினாசி. எஸ், ½ அன் ஹவரில் வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆகும். ஃபைனலாக கோயம்புத்தூர் ரீச் ஆயாச்சு. ஈவினிங் அரௌண்ட் 4 மணி இருக்கும், வந்துட்டோம். எஸ், கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம். இந்த ஊர் கோயம்புத்தூர் கேட்டாலே காதில் தேன்தாங்க வருது. செந்தமிழ் அந்த மாதிரி ஒரு எமோஷ்னலான ஊர் இது. எனக்கு பர்சனலாக வேலூரோட எனக்கு அதிகமாக கோயம்புத்தூர் தான் பிடிக்கும். அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நான் என்னமோ 2 வருஷம் தான் இருந்தேன் கோயம்புத்தூரில். பட் லோட்ஸ் அண்ட் லோட்ஸ் ஆஃப் மெமரிஸ். எனக்கு வந்து ஸ்கூலை விட கோயம்புத்தூர் வந்து காலேஜில் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் பெருசாச்சு. இப்பயும் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ராஜேஷ், இஸ் அ க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். அவனை தான் பார்க்க போயிட்டுருக்கேன். 2 வருஷங்க அப்புறம் இந்த ட்ரைனிங்கு அது இது எல்லாம் முடிச்சு இப்போ தான் பார்க்க போகிறான் அவனை. பார்த்துட்டானா? பார்த்துட்டான், வெளியே வந்துட்டேன். வணக்கம், வெல்கம் டு கோயம்புத்தூர். என்னடா இப்படி இருக்கா ஆளு? ஸோ மைலேஜை பற்றி சொல்கிறதா சொல்லிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து அக்யூரேட்டாக எவ்வளோ மைலேஜ் கிடச்சிதுன்னா 55 to 60 கிடச்சிது, இந்த 2 ரேஞ்சுக்குள்ளே. அதாவது நான் வந்து அதிகமாக போகல, அது டாப் ஸ்பீட் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. நான் 60 to 70 இந்த ஸ்பீட் லிமிட்டில் மெயின்டைன் பண்ணேன். 5000 RPM தாண்டலை. அப்படி போய் எனக்கு வந்து 55 கிடச்சிது. இது வந்து என்னோடய ஓடலில் காட்டுச்சு அப்ராக்சிமேட் 1.9 liters per 100 kilometers அப்படின்னு. அப்படி கேல்குலேட் பண்ணி பார்த்தா எனக்கு வந்து 55 வந்துச்சு. அண்ட் நான் அக்யூரேட்டாக செக் பண்ணது எனக்கு 60 வருது. அது என்னால் நம்ப முடியல. நான் வந்து இன்னொரு டைம் செக் பண்ணியே சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ வேறு யாரும் BS6 வச்சுருந்தா கீழே சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் வில் கெட் டு நோ. ஸோ தட் அப்புறம் ரெக்கார்ட் பண்ணுவானவா?